அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A வந்து மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? குரூப் 2 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். முன்னாடி வந்து 2 பேருக்குமே வந்து மெயின்ஸில் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எழுதினாங்க. அதாவது குரூப் 2Aக்கும் சரி குரூப் 2க்கும் சரி 2 பேருமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டைம் வந்து குரூப் 2A அந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெறுமனே வந்து ப்ரிலிம்ஸ் அடுத்தது மெயின்ஸ் மட்டும்தான் வைக்கிறாங்க, இன்டர்வியூ கிடையாது. அதே மாதிரி குரூப் 2க்குமே கூட இன்டர்வியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குரூப் 2 எழுதும்போது மட்டும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எக்ஸாம் எழுதணும். ஆனால் குரூப் 2Aக்கு மறுபடியும் ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ்க்கு போனால் அங்கேயும் வந்து எம்சிக்யூ டைப்பில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அங்கேயும் வந்து 4 ஆப்ஷனில் ஒன்று தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருங்கிணைந்த குடிமை பணிகளோட முதன்மை தேர்வோட தொகுதி 2Aல இருக்கிற பணிகளுக்கான ஒரு மெயின்ஸோட சிலபஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு பொது அறிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிஎஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்க. 50% கொஷின் வந்து நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் நுண்ணறிவும் பகுத்தறிதல் அதாவது மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 20% வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மொழி பாடம் அப்படின்னு சொல்லப்படுறது ஏதர் இங்கிலீஷ் இருக்கலாம் இல்லைனா வந்து தமிழ் வந்து இருக்கலாம். அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜுக்கு அப்படின்னா 30%. அதுவும் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேப்பராக வந்து நம்ம மெயின்ஸ் வந்து எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது ஜிஎஸ் மட்டும் என்ன பண்ணணும்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் படிக்கணும். மேக்ஸும் லாங்குவேஜ் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு ஜிஎஸ்சில் என்ன சிலபஸ் பார்ப்போம். மொத்தமாக நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100 கேள்விகள் கேட்குறாங்க. சரியா? 100 கேள்விகள் வந்து நம்மளுக்கு ஜிஎஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் 40 கொஷின் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க. 60 கொஸ்டின் வந்து நம்மளுக்கு லாங்குவேஜ்லேருந்து கேட்பாங்க. சரி, அப்போ ஜிஎஸ்க்கு 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த 100 கொஷினுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து யூனிட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவீன தமிழ்நாட்டோட வரலாறு, தமிழ் சமூகம் பண்பாடும் அதோட தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் ஒரு 20 கொஷின் வந்து கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குன்னா ஐரோப்பியர்களோட வருகை, போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கள பற்றிலாம் கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. நம்மளுக்கு 8th புக்கிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெசனே வந்து இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் வருகை அப்படின்னு தான் இருக்கும். அடுத்ததாக ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுகள் இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற ஆதிக்க போட்டி, ஆங்கிலேய மைசூர் போர், ஆங்கிலேய மராத்திய போர், பாளையக்காரர்கள் கிளர்ச்சி, வேலூர் கழகம், 18ஆம் நூற்றாண்டிலையும் 19ஆம் நூற்றாண்டிலையும் ஏற்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், கிறிஸ்துவ சமய இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்ம ஞான சபை, ராமகிருஷ்ணா மிஷன் வந்து படிக்கணும். அடுத்தது தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தோட எழுச்சி எப்படி இருந்துச்சு, அதில் பார்க்கும்பொழுது சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை, இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், தமிழ்நாட்டில் இருக்கிற மிதவாதிகள், தமிழ்நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகள், தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், பண்டைய தமிழ் சமூகத்தில் பார்க்கும்பொழுது தொல்லியல் அகழாராய்ச்சி ஆதாரங்கள் பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி பற்றிலாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்தில் திருக்குறள் டாப்பிக்கில் நம்மளுக்கு மனித நேயத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் திருக்குறளில் இருக்கிற தத்துவ சிந்தனைகள் அப்படின்ற டாப்பிக்கும், மானுட மேன்மைக்கான திருக்குறளின் கருத்துக்கள் அப்படின்ற டாப்பிக்கும், திருக்குறள் காட்டும் வாழ்க்கை நெறி, சமூக நெறி, மேலாண்மை சிந்தனைகள், அது மட்டும் இல்லாமல் பொது கோட்பாடுகள், இது எல்லாமே திருக்குறள் ரிலேட்டடாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டோட இருக்கிற மக்களோட பங்களிப்பு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததாக இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள், பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள் அதெல்லாம் வந்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் போராட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புரட்சி பாடல்கள், 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், அதில் நீதி கட்சி, பகுத்தறிவு, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமைகள், தந்தை பெரியார், அண்ணா இவங்க எல்லாரையும் பற்றி நம்ம படிக்கணும். 20 கொஷினுக்கு வந்து
20 மார்க்குக்கு வந்து 20 கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த யூனிட் 1 வந்து கேட்டிருக்காங்க இதில். அடுத்து யூனிட் 2ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம் வந்து கேட்டிருக்காங்க. மாநில நிர்வாகம் நம்மளுக்கு இப்போ எழுதுனாங்க இல்லையா, அந்த குரூப் 2 மெயின்ஸ்லேயும் இருந்துச்சு. இதுலேருந்து ஒரு 30 கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். இந்திய அரசியலமைப்பு முன்னுரை, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற தத்துவ அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள், அதுக்கப்புறம் வந்து ஒன்றிய, மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், நடுவண் அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை குழு, நாடாளுமன்றம், மாநில அரசாங்கம், முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு, தமிழ்நாடு சட்டமன்றம், அதோட கட்டமைப்பு, அதிகாரங்கள், செயல்பாடுகள், உள்ளாட்சி அமைப்புகள், 3 அடுக்கு அமைப்பு, 73வது 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம், கிராம சபை, தமிழ்நாட்டோட நிர்வாகம், அதோட இயல்பு, பரிணாம வளர்ச்சி, நிறுவன அமைப்பு, செயல்பாடுகள் இதெல்லாம் படிக்கணும். தமிழ்நாடு நிர்வாகத்தோட முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தலைமைச் செயலாளர், தலைமை செயலகம், கூடுதல் தலைமை செயலாளர், தமிழ்நாட்டோட அரசின் முதன்மை செயலாளர், மாவட்ட நிர்வாகம்னு பார்க்கும்பொழுது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர், இவங்க எல்லாரை பற்றின பணிகள், அவங்களோட பங்குகள் பற்றி படிச்சுக்கிறோம். அடுத்தது தமிழ்நாடு அரசின் மின் ஆளுமை கொள்கை கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழக அரசில் இருக்கிற மின் ஆளுமை, அலைபேசி ஆளுமை, அதோட துவக்கங்கள் பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசில் இருக்கிற சிறப்பான நிறுவனங்கள், முகமைகள் பற்றி படிச்சுக்கணும். தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள், அவங்களோட நடவடிக்கைகள், இது வந்து 1990லேருந்தே கேட்டிருக்காங்க. அதோட நோக்கங்கள், அதில் செயல்படுத்துறதுல இருக்கிற பிரச்சனைகள், சவால்கள், இதையும் பற்றி நம்ம படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் சார்ந்த நலத்திட்டங்கள், சமூக பொருளாதார மேம்பாட்டில் அந்த நல்ல திட்டங்கள் மூலமாக என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், கடைசியாக இது ரிலேட்டடாக இருக்க கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடியே நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. குரூப் 2க்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ, ஓகேவா, இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2க்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே தான் வந்து இப்பயும் கொடுத்துருக்காங்க. அணுவும் அணுக்கரு இயற்பியலும், அணு ஆற்றலின் பயன்பாடுகள், மின்னணுவியல் மற்றும் தொடர்பியல், ரொபாட்டிக்ஸ் அதன் பயன்பாடுகள், நானோ டெக்னாலஜி அதோட பயன்பாடுகள், மின் வேதிக்கலங்கள், மின் கலன்கள், வாயு எரிபொருட்கள், எல்பிஜி, பலப்படி சேர்மங்கள், கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்கள், எதிர் உயிரிகள், ஜிஏஎஸோட பயன்பாடுகள், உயிரி தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகள், அதோட கோட்பாடுகள், உபயோகப்படுத்தப்படுற கருவிகள், தாவர மரபு பொறியியலோட கோட்பாடுகள், அதுக்கப்புறம் மரபணு மாற்ற தாவரங்கள், உண்ணக்கூடிய தடுப்பூசிகள், பீட்டி, பருத்தி, தங்க அரிசி, மரபணு மாற்ற தாவரங்களால் சமூகத்திலும் சூழலியலிலும் ஏற்படுற தாக்கம், பயிர் மேம்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் உயிரி தொழில்நுட்ப முறைகள், வனவியல், தோட்டக்கலை, தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகள், டிஎன்ஏ கைரேகை உற்பத்தி, பாலிமரேஸ் சங்கிலி தொடர் பிசிஆர், என்சைம் இணைக்கப்பட்ட இம்யூனோசார்பன்ட் சோதனையை பயன்படுத்தி நோய்களை கண்டறிதல், மேம்படுத்தப்பட்ட இனப்பெருக்க நுட்பங்கள், செயற்கை சோதனை முறை கருவுறுதல், செயற்கை கருவூட்டல், சோதனை குழாய் குழந்தை தடுப்பூசி, அதோட மனிதர்களுக்கு தேவையான தடுப்பூசி அட்டவணை, தமிழ்நாட்டு அறிவியலாளர்களோட பங்களிப்பு, எண்ம கணினி அடிப்படைகள், வன்பொருள் கூறுகள், உள்ளீடு வெளியீடு கருவிகள், நினைவகங்கள், ரேமு, ரோமு, ப்ரோமு, எப்ரோமு, ப்ரோமு, இதெல்லாம் பற்றி நம்ம படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. அதில் இருந்ததை விட நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இதில் கேள்வி கேட்பாங்களாம். 2ஆம் நிலை சேமிப்பு சாதனங்கள், HDD, SDD, அதுக்கப்புறம் CPU, இதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. கணக்கீடு மற்றும் தர்க்க அலகு, மென்பொருளோட வகைகள், முறைமைகள், மென்பொருள் செயல்முறைகள், விண்டோஸு, அதுக்கப்புறம் லீனக்ஸ் முறை கட்டளைகள், பயன்பாட்டு மென்பொருள்கள், தரவுத்தள மேலாண்மை, DBMSன்னு சொல்கிறாங்க, தரவுத்தள உருவாக்கம், வினவல்கள், சொல் தொகுப்பி, விரிதாள், வழங்கல் மென்பொருள், தகவல் தொடர்பு மென்பொருள், உலாவி, மின்னஞ்சல் அனுப்புதலும் பெறுதலும், ஆவண பகிர்வு, கோப்புரை மேலாண்மை, கணினி வலையமைப்பு, வலைகளின் வகைப்பாடு, கட்டமைப்பியல், பல்லூடகம் மற்றும் பயன்பாடுகள், படம், ஒலி, காணொளி கோப்பு வகைகள், வலையமைப்பு பாதுகாப்பு, பயனர் அங்கீகாரம், அது ரிலேட்டடாக இருக்குது கரண்ட் அஃபேர்ஸ். இவ்வளவும் வந்து நம்மளுக்கு ஒரு 15 கொஷனுக்கு வந்து இந்த இதெல்லாம் கேட்பாங்களாம். அடுத்து தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள், இது வந்து கேட்டிருக்காங்க. 20 கொஷின் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் 4ல். தமிழ்நாடு பொருளாதாரம், அதோட தன்மைகள், மாநில நிதிநிலை அறிக்கை, முக்கியமான வருவாய் இனங்களும் செலவினங்களும், மாநில வருவாயோட வகைகள், மாநில பொருளாதார வளர்ச்சி மேலாண்மை,
அதுக்கப்புறம் வேளாண்மை, தொழில்துறை, சேவைத்துறை. வேளாண்மையில் பார்க்கும்பொழுது முக்கியமான பயிர்கள், உணவு தானிய பயிர்கள், பணப்பயிர்கள், வேளாண்மையில் இருக்கிற வகைகள், இயற்கை வேளாண்மை, பிற வேளாண் முறைகள், அதுக்கப்புறம் ஒப்பந்த வேளாண்மை, விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள், அதாவது FPO அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளாண் சந்தையிடுதல் இருக்கிற பிரச்சனைகள், இணையதள சந்தையிடுதல், தமிழ்நாட்டோட வேளாண் வரவு செலவு திட்டம், அதோட தன்மைகள், கல்வி அறிவின்மை, பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களோட சேர்க்கை விகிதம், அதுக்கான நடவடிக்கைகள், அதோட கரண்ட் டேட்டாஸு, மாணவர்களுக்கான நலத்திட்டங்கள், கல்விக்கான அண்மை கால திட்டங்கள், கல்வி மற்றும் சமூக வளர்ச்சிக்கு இடையேயான தொடர்பு, வறுமையும் வறுமை ஒழிப்பு, வேலைவாய்ப்பு பெருக்க திட்டங்கள், தொழிலாளர் இடப்பெயர்வு, மக்கள் தொகை வளர்ச்சி, பாலின விகிதம் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை பெருக்கத்துக்கான காரணங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுக்கான திட்டங்கள், குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள், குழந்தை தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள், நலவாழ்வு, முக்கியமான புள்ளி விவரங்கள், அண்மை கால நலவாழ்வு திட்டங்கள், மகளிருக்கான அதிகாரமளித்தல், குடும்ப வன்முறை, வரதட்சணை பிரச்சனைகள், பாலியல் தாக்குதல்கள், சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள், மகளிர் நலத்திட்டங்கள், சுய உதவி குழுக்கள், விளிம்பு நிலை குழுக்கள், பிரச்சனைகள், தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், மத சிறுபான்மையினர், விளிம்பு நிலை குழுக்கள், மேம்பாட்டிற்கான மாநில அரசின் நலத்திட்டங்கள், நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டோட ஜியாகிரஃபி, அதுக்கப்புறம் பல்லுயிர் பெருக்கம், பேரிடர் மேலாண்மை எல்லாமே சேர்த்து ஒரு 15 மார்க்குக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? இதில் நம்ம பார்க்கும்பொழுது என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா, அதோட ஜியாகிரஃபி, அதில் அமைவிடம், நிர்வாக பிரிவு, நிலப்பரப்போட அம்சங்கள், ஆறுகள், காலநிலை, வெப்பநிலை, மழைப்பொழிவு, பருவமழை, மண் வகைகள், காடுகள், அதோட வகைப்பாடு, பரவல், வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் மற்றும் வனப்பொருட்கள், கால்நடையில் இருக்கிறது பால்வளம், மீன் பிடித்தல், நன்னீர் உவர் மீன் பிடித்தல், நீர்ப்பாசனம்னு வரும்போது கால்வாய், குளம், கிணறு, நீர்நிலை, சிறு நீர்ப்பாசன திட்டங்கள், கனிமங்கள்னு வரும்போது பரவல் மற்றும் உற்பத்தி, இரும்பு தாது, பாக்சைட்டு, ஆற்றல் வளங்கள்னு பார்க்கும்போது நிலக்கரி மற்றும் பெட்ரோலியம், தொழிற்சாலைகள், இரும்பு மற்றும் எஃகு, நூற்பாலைகள், சிமெண்ட்டு, தானியங்கி வாகனம், கரும்பு, பருத்தி தொழிற்சாலைகள், போக்குவரத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது சாலை, இருப்பு பாதை, வான்வழி, கடல் போக்குவரத்தில் பார்க்குறோம். சுற்றுச்சூழல்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், அதில் மாசு வந்து காற்று, நீர், மண், வெப்பம், கதிரியக்கம், சத்தம், இயற்கை வள வகைகள்னு பார்க்கும்போது புதுப்பிக்க முடியாத வளங்கள், பல்லுயிர் பெருக்கத்தில்னு பார்க்கும்போது அதோட வரையறை, அதோட வகைகள் பார்க்குறோம். மரபியல்னா வந்து இனங்கள், அதோட சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை, அதுக்கான மதிப்பு, பல்லுயிருக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள், இயற்கை வாழிடங்கள் அழிக்கப்படுறது, ஆக்கிரமிப்பு இனங்கள் பற்றி படிக்கணும். மானுடவியல் நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலநிலையில் என்னெல்லாம் நம்மளால் மாற்றம் ஏற்படுது, காட்டுத்தீ, அதுக்கப்புறம் நிறைய இனங்கள் அழியுது இல்லையா, அதுக்கு காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படிச்சுக்கணும். பல்லுயிர் பாதுகாப்புக்காக இருப்பிடம் சார்ந்து இருப்பிடம் சாராத என்னென்ன உத்திகளை கையாளுறாங்க, மாநில பல்லுயிர் செயல் திட்டம் என்ன, தமிழ்நாட்டோட பல்லுயிர் முக்கியத்துவம் செறிந்த பகுதிகள் என்ன, அதோட நிலையான வளர்ச்சி இலக்குகள் பற்றி படிக்கணும். பசுமை ஆற்றல், பாரிஸ் ஒப்பந்தம், COP28, பேரிடர் மேலாண்மை, பேரழிவு நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய மேலாண்மையான பார்வைகள், வரையறைகள், வகைகள் எல்லாம் படிச்சுக்கணும். தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடிய இயற்கை பேரழிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் புவி வெப்பமடைதல், காலநிலை மாற்றம், இதெல்லாம் வந்து பார்க்குறோம். இதுக்கான தணிப்பு முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மாநில காலநிலை மாற்றத்துக்கான செயல் திட்டம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம், தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மைக்காக அரசு மற்றும் அரசு சாரா நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் வந்து நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே சேர்த்து நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுக்கு மொத்தம் இதில் 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதோட நம்மளுக்கு ஜிஎஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் மேக்ஸில் பார்க்கும்பொழுது ஒரு 40 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 27 டாபிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒத்தத்தன்மை, வகைப்படுத்துதல், குறியீடுகளும் மறு குறியீடுதலும், உறவு சம்பந்தமான கணக்குகள், புதிர்கள், பகடை, திசை மற்றும் தூரம், தர்க்க வெண் வரைபடங்கள், தர்க்க ரீதியான எண் எழுத்து, எண்கணித பகுத்தறிவு, கூற்றின் உண்மைத்தன்மையை சரிபார்த்தல், ஒற்றுமை வேற்றுமை, நாள்காட்டி, வரிசை மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகள், விடுபட்ட ஒன்றை தேர்வு செய்தல், தர்க்க ரீதியான பகுத்தறிவு, உருவ வரிசை, எண் செயல்பாடுகள், குறியீட்டு செயல்பாடுகள், வார்த்தை கட்டுமானம், கூற்று மற்றும் முடிவு, முகவரியினை பொருத்துதல், பிரதிபிம்பம்,
உட்பொதிந்த படங்கள், காட்சி பகுத்தறிவு, உருவ வகைப்பாடு, சதுர நிறைவு இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மொழி பாடம் நம்ம ஏற்கனவே வந்து சிலபஸில் 100 கொஷின் கேட்டிருந்தாங்க குரூப் 2ல். இப்போ வந்து குறைச்சிட்டாங்க, 60 கொஷின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர், தொடரும் அறிதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். சரி, அடுத்தது பிரித்தெழுதுதல், எதிர் சொல்லை கண்டறிதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்கிறது, ஒருமை பன்மை பிழை நீக்கிறது, மரபு பிழை, வழுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை கண்டறிதல், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி, வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், தொழில் பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகையறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல், அதில் தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. அடுத்தது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள், எதுகை, மோனை, இயைபு, பழமொழி. இவ்வளோ தான் வந்து சிலபஸ். நம்மளுக்கு இங்கிலீஷ் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்துக்கோங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கிவன் இன் காலம் ஏ வித் தர் மீனிங்ஸ் இன் காலம் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது சூஸ் த கரெக்ட் சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸு, ப்ரிப்போசிஷன்ஸு, கொஷின் டேகு, அதுக்கப்புறம் டென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், கரெக்ட் டென்ஸு, கரெக்ட் வாய்ஸு, அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து இன்ஃபினிட்டிவ், ஜெரண்டு, பார்ட்டிசிபேட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் எல்லாமே வரும். அடுத்து ஹோமோஃபோன்ஸு, ஆர்டிக்கிள், ப்ரிப்போசிஷன், நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ், அதுக்கப்புறம் வந்து வேர்பு, நவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப் வச்சு ஆட் ஒன் அவுட் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து சென்டென்ஸில் வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை கரெக்ட் டிகிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது நியூ வேர்ட்ஸ், பிளெண்டிங் த வேர்ட்ஸ், அதாவது வேர்டை பிளெண்ட் பண்ணி நியூ வேர்ட்ஸுக்கு ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அது கேட்டிருக்காங்க. நவுன் ப்ளஸ் வேர்பு, ஜெரண்டு ப்ளஸ் நவுன் இதை வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் இவ்வளோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 22 டாபிக் கொடுத்துருக்காங்க. தமிழ் ஒரு 21 டாபிக். ஓகேவா? ஒட்டுமொத்தமாக இதில் பார்க்கும்பொழுது நம்ம வந்து முக்கியமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 40 மார்க்ஸ். ஓகேவா? 40 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ட உடனே வந்து நம்மளுக்கு தெரியும் 40க்கு 40 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக போட்டோம்னா நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க வேண்டியது நான் அந்த மேக்ஸ் தான். அதை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ரெண்டாவது நம்மளோட ஜிஎஸ்சில் வந்து 100 கொஷின் வந்து கேட்குறாங்க சாலிடாக. 100 கொஷின் வந்து கண்டிப்பாக நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளோட கோலை வந்து அடையிறதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா பொதுத்தமிழ் வந்து ரொம்ப 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 ஈஸியான கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. பொதுத்தமிழில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே கொஞ்சம், நம்ம நிறைய டெஸ்ட் போட்டு பார்த்தா போதும், ஒன்றும் வந்து படித்து மனப்பாடம் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே கொஷின் வந்து இல்லை. அதனால் இந்த குரூப் 2வில் பார்த்தீங்க, குரூப் 2A பார்த்தீங்க அப்படின்னா யார் சக்ஸஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜிஎஸ்ல நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் அசால்ட்டாக எல்லாம் இப்போ குரூப் 4 படிச்சுட்டு வரவங்க தான் வந்து அடுத்தது வந்து குரூப் 2 எழுத போகிறாங்க. அதனால் நீங்கள் இப்போலேருந்தே குரூப் 2 படிக்கிறீங்க, குரூப் 2A வந்து போகணும், ஒரே எக்ஸாமில் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் 2Aக்கு வந்து நம்ம இந்த சிலபஸ் வந்து நல்லா கவர் பண்ணலாம். சரியா? இப்போலேருந்தே வந்து கஷ்டமான விஷயமா இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ்லாம் நம்ம பொறுமையாக புரிஞ்சு படித்து அதோட கான்செப்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்போலேருந்தே படிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா எக்ஸாம் வரும்போது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸ் அதே மாதிரி இதெல்லாம் பேசிக்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.